ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் கையிலுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ யாராச்சும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியுமா, அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆமாங்க, நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் விண்டோஸ் அப்படின்னு கம்ப்யூட்டரில் காமிக்கிற மாதிரி காமிக்குது. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வெறும் சிமுலேட்டர் ஆப் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம எந்தெந்த இடத்த டச் பண்ணுறோமோ ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மவுஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் யூஸர் அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லோகோ அந்த மேலே இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் எதுவுமே நம்ம மொபைலில் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் எந்த மாதிரி நம்மளோட ஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகுமோ ஸோ அதேமாதிரி ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இது ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மொபைலோட ஃபைல் மேனேஜர். சரிங்களா? ஸோ இது டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் கம்ப்யூட்டர் வெர்ஷனில் காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிக்சர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் இதில் காமிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து கம்ப்யூட்டரில் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுமோ ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இதில் இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து விண்டோஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மலாக கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெஸ்க்டாப் வியூவை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ஷட் டவுன் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி ஷட் டவுன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷட் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எப்படி ஷட் டவுன் ஆகுமோ அதே மெத்தடில் ஷட் டவுன் ஆகுது. பார்த்தீங்களா? திருப்பி பார்த்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும். இதில் கெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்விட்ச் யூஸர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, அதாவது டெஸ்க்டாப் வெர்ஷனில் நீங்கள் வந்து ஏதாச்சும் இதில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட யூசர் நேம் எல்லாம் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? இல்லைனா க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டும் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் ஷட் டவுன் ஆகும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இந்த மாதிரி ஆப் இருக்குது, நம்ம ஃபோனில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.